வள்ளலார் பாழ்நிலை என்ற அந்த அவம் என்ற பாழ்நிலையிலிருந்து சிவம் எப்படி தோன்றுகிறது, சிவம் தோன்றி அது சகமாக மாறுகிறது, சகம் மாமகமாக மாறுகிறது, மாமகம் மகமாக மாறுகிறது, மகம் அணுத்துகளாகி, அணுத்துகள் அணுவாகி, அணு மூலக்கூறாகி, மூலக்கூறு தனிமமாகி, தனிமம் பொருளாகி, பொருள் ஐம்பூதமாக விரிவடைகிறது என்பதை பார்த்தோம். நிலம் இருக்க அந்த நிலத்துக்குள்ளால எவ்வளவு உயிரினங்கள், எவ்வளவு இயற்கை, எவ்வளவு அழகு. புவிநிலை சுத்தமாம் பொற்பதி அளவி அவை உற வகுத்த அருட்பெருஞ்சோதி அவையெல்லாம் பெற்றிருக்கிற அளவுக்கு இந்த புவியை வச்சிருக்குங்கிறார். இது விண்ணு வழி நெருப்பு நீரு பக்கம் சொல்லிட்டு இதுக்கு பிறகு மண் விண் நீர் நெருப்பு தனித்தனியா பிரிச்சு கொடுக்குறாரு. இன்னைக்கு இந்த மண்ங்கிற பூதத்தை மட்டும் என்ன சொல்றாருங்கிறத பார்ப்போம். மண்ணினில் ஐம்பூ வகுத்ததில் ஐந்திரம் அன்னுர அமைத்த அருட்பெரும் ஜோதி. இந்த மண்ணுக்குள்ளாலேயே ஐம்பூதம் பிறப்பு இருக்கு, அது உள்ளாலேயே இருக்குங்கிறார். மண்ணுக்குள்ளால நீர் இருக்கு, மண்ணுக்குள்ளால காற்று இருக்கு, மண்ணுக்குள்ள நெருப்பு இருக்கு, மண்ணுக்குள்ள விண்ணும் இருக்கு. அப்ப மண்ணுங்கிறது ஒரு தனி பூதம், அந்த தனி பூதத்துக்குள்ளாலேயே மற்ற 4 பூதங்களும் உள்ளடக்கப்பட்டு இருக்குங்கிறார். இந்த கருத்தியல் வேற எங்கேயும் நம்மளுக்கு ஆசிவக கருத்தியல்ல கிடைக்கல. மணிமேகலையில கூட மண்ணுன்னு சொல்லிடுவாங்க, மண்ணுக்கு உள்ளால என்னென்ன இருக்குன்னு உள்ள சென்று ஆய்வு பண்ணல. வள்ளலார தனித்தனி பூதங்களுக்கு உள்ளால பிரிச்சு உள்ள உள்ள ஒவ்வொன்றுலயும் என்ன இருக்குங்கிறத ஆய்வு மேற்கொள்றாரு. மண்ணினில் பற்பல இவ்வளவு வகையும் ஒரு வரியில சுருக்கிறாரு. மண்ணினில் பற்பல வகைகரு நிலையியல் அன்னுர புரிந்த அருட்பெருஞ்சோதி. அதுக்கு பொருத்தமா அந்தந்த உயிரினத்தையும் படைச்சிருக்கிய அப்படிங்கிறார். யார்? சிவன் தான். அந்த சிவன் தான் சிவம் சகமாகி மகமாகி மாமகமாகி மகமாகி அணுத்துகளாகி அணுவாகி அப்படியே அந்த வளர்நிலையில தான் இவ்வளவு நடக்குது. உயிர்மமும் இருக்கு. மண்ணினில் உயிர்மம் இல்லை என்றால் உயிர் தோற்றுவாய் இல்லை. அதனாலதான் அப்ப சீமான் மேடையில சொல்லும்போது கூட சொல்லுவாரு, சுற்றுச்சூழலுக்கு வரும் பொழுது இந்த ரசாயன உரங்களை இடக்கூடாது, அது மண்ணில் இருக்கிற உயிர்மத்தை தொலைச்சிடும், அழிச்சிடும். நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம், கற்பிக்கலாம். Learn and teach Tamil from worldwide. avayarpadasali.org. டிஎன் மீடியாவுக்கும் மீடியா ஊழியர்களுக்கும் வையந்தேறி வாழ்கின்ற எமது அருமை தமிழ் சொந்தங்களுக்கும் மீண்டும் வணக்கம். வள்ளலாரின் அருட்பாவில் ஆசிவகம் என்ற தலைப்பில் முதல் பதிவாக கடந்த பதிவில் அருட்பாவில் இருந்து எடுக்கப்பட்ட தகவல் வள்ளலார் பாழ்நிலை என்ற அந்த அவம் என்ற பாழ்நிலையிலிருந்து சிவம் எப்படி தோன்றுகிறது, சிவம் தோன்றி அது சகமாக மாறுகிறது, சகம் மாமகமாக மாறுகிறது, மாமகம் மகமாக மாறுகிறது, மகம் அணுத்துகளாகி, அணுத்துகள் அணுவாகி, அணு மூலக்கூறாகி, மூலக்கூறு தனிமமாகி, தனிமம் பொருளாகி, பொருள் ஐம்பூதமாக விரிவடைகிறது என்பதை பார்த்தோம். இப்ப இந்த ஐம்பூதத்தையும் தனித்தனியா இப்ப பாக்குறோம். அகவல்ல என்ன கொடுத்திருக்காரு வள்ளலாறு 6ஆம் திருமுறையிலங்கிறத பாக்குறோம். இப்ப விண்ணிலை சிவத்தின் இதுக்குதான் முதல்ல அந்த தொகுப்பு கொடுத்தது. விண்ணிலை சிவத்தின் இப்ப சிவன்னா என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சிவம்ங்கிறது என்ன அப்படின்னு பதிவு பார்த்திருந்தீங்கன்னா புரியும். விண்ணிலை சிவத்தின் வியநிலை அளவி அன்னுர அமைத்த அருட்பெருஞ்சோதி. விண்ணிலை விண்வெளி எல்லையற்ற வான்பரப்பு. சிவத்தின் சிவம்னா என்னன்னு முதல்ல பதிவு கொடுத்தோம். ஒன்றுமில்லாத இடத்திலிருந்து நேரலை எதிரலை ஒன்று இணைந்த பிணைப்பு தான் சிவன் சொன்னோம். அந்த சிவத்தின் விண்நிலை சிவத்தின் வியன்நிலை, வியன்னா மிகுதி, வியன்நிலை அளவி, அளவி அளவு, வியன்நிலை அளவி அன்னுர சார்புற அன்னுர அமைத்த அருட்பெருஞ்சோதி.
வளிநிலை சக்தியின் வளர்நிலை அளவி, வளின்னா காற்று, வளிநிலை சக்தியின் வளர்நிலை அளவி அந்த காற்று எடையே ஆற்றலை எந்த அளவுக்கு கொடுக்க முடியும், உள்ள புகுத்த முடியும், அது சொல்றாரு. வளர்நிலை அளவி அழியுற, காற்றினுடைய இயல்பு பரவும் தன்மை, உலாவும் தன்மை. இங்க அழி அப்படின்னா சாளரம், சாளரத்து வழியா போகக்கூடிய தன்மை உள்ளது, பரவும் தன்மை, உலாவும் தாழ்வும் உயர்வதும் செய்யும் அப்படின்னு மணிமேகலையில வரும். அழியுற அமைத்த அருட்பெருஞ்சோதி. இந்த 5 பூதத்தை பத்தியும் சுருக்கமா முதல்ல கொடுக்கிறார். நெருப்பது நிலைநடு நிலையலாம் அழிவி அறுப்பிட வகுத்த அருட்பெருஞ்சோதி. நெருப்பு, இந்த நெருப்பது நிலை நடுநிலை எல்லாம் அளவி. அவரு கொடுக்கிற அந்த சொல்லாடல் அப்ப நம்மளால, அதாவது என்னுடைய அறிவுக்கு உணர முடியல, அந்த அளவுக்கு ஒரு பதிவை கொடுக்கிறாரு. முழுக்க முழுக்க அகராதியை பற்றி வச்சுக்கிறதா, ஒவ்வொரு சொல்லுக்கும் அங்க பொருள் எடுத்து உங்களுக்கு இப்ப பதிவு கொடுக்கிறார். நெருப்பது நடுநிலை நிலையலாம் அளவி அறுப்பிட வகுத்த அருட்பெருஞ்சோதி. அறுப்பிட, தளிர்த்திட. இப்ப நெருப்பு உங்களுக்கு தெரியும், வெப்பநிலை கூடும் குறையும். கூடுதலான வெப்பநிலை விளைவு வேற, குளிர்ந்த வெப்பநிலை விளைவு வேற, இடைநிலை வெப்பநிலை விளைவு வேற. இந்த இடைநிலை வெப்பநிலை தான் உயிர்நிலை தோன்றுவதற்கு, உயிர்நிலை வாழ்வதற்கான வெப்பநிலை. அததான் அவர் கொடுக்கிறாரு. நெருப்பது நடுநிலை நிலையலாம் அளவி. நடுநிலையில தான் எங்களை வாழ வைக்கிற, உயிர் பொருளை வாழ வைக்கிற. மற்ற நிலையும் வச்சிருக்க, அதுக்குள்ளால அதிக வெப்பநிலையும் வச்சிருக்க, குறைந்த வெப்பநிலையும் வச்சிருக்க. குறைந்த வெப்பநிலைன்னா -டிகிரிக்கு கீழே போறது, அங்கேயும் உயிர் வாழ முடியாது. நீங்க நம்ம 40 செல்சியஸ்லயும் முடியல, 100 செல்சியஸ்ல இருந்தானே எந்த உயிரும் இருக்காது. அதான் சொல்றாரு. நெருப்பது நடுநிலை நிலையலாம் அளவி அறுப்பிட வகுத்த அருட்பெருஞ்சோதி. நீர்நிலை திரைவளர் நிலைதனை அளவி ஆருற வகுத்த அருட்பெருஞ்சோதி. பாருங்க எவ்வளவு இந்த தமிழனுடைய சொல்ல பள்ளிக்கூடம் போல படிக்கலங்கிறோம். ஒவ்வொரு சொல்லியும் எப்படி எடுத்து கையாண்டிருக்காரு. இதுக்கு நம்மளுக்கு சொல்லுக்கு நேரடியா பொருள் புரியல, அகராதியை பற்றும் போது பொருள் இருக்கு. நீர்நிலை திரைவளர் நிலைதனை அளவி, இந்த ஒரு வரிதான் சொல்லியிருக்காரு. அதுக்குள்ளால நீரினுடைய எவ்வளவு தன்மைகளை உள்ள புகுத்துறாரு பாருங்க. நீர் வெப்பநிலை பொருட்டு 3 நிலையில இருக்கும். கட்டி நிலையில இருக்கும், வெப்பநிலை குறையும் பொழுது ஐஸ் கட்டி நிலையில இருக்கும், நடுநிலை வெப்பத்துல நீரா இருக்கும், உயர்நிலை வெப்பத்துல ஆவியா போடும், காற்று நிலைக்கு போயிடும். அப்ப நீருன்னு எதை சொல்றோம் அப்படின்னா, கட்டி நிலையில இருக்கிற ஐஸையும் நம்ம நீருன்னு சொல்றது இல்ல, உயர்நிலையில இருக்கிற ஆவியையும் நீருன்னு சொல்றது இல்ல. அப்ப அங்க ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு பாருங்க, நீர்நிலை திரைவளர் நிலைங்கிறார். நீர்நிலை திரைவளர் நிலைதனை அளவி. இந்த திரைவளர், திரைன்னா அலை. ஒரு நீர் ஏரியிலேயோ குளத்திலேயோ கடல்லையோ நீர் தேங்கி இருக்குன்னா, முதல்ல சொன்ன இதே அண்டார்டிகா இந்த பகுதியில அதே நீர் கட்டியா இருக்கும். பாருங்க, அதை நீங்க நீருன்னு சொல்ல முடியாது, ஐஸ்ன்னு சொல்லிடுவீங்க, பனிக்கட்டி அப்படின்னு சொல்லிடுவோம். அப்ப நீருங்கணும்னா அதுல அலை இருக்கணுங்கிறாரு. அந்த தன்மையில நீர் இருக்கிறதான் நீருன்னு சொல்லலாம். ஆவி நிலையிலேயே அது நீருன்னு சொல்ல முடியாது, பனி நிலையிலையும் பனிக்கட்டி நிலையிலேயே அதை நீருன்னு சொல்ல முடியாதுங்கிறதால அங்க என்ன வார்த்தையை போறாரு பாருங்க, திரைவளர் நிலைதனை அளவிங்கிறாரு. அப்ப அலை அடிக்கக்கூடிய நிலையில இருக்கிற நீரை நீ தான் கொடுக்குற அப்படிங்கிறாரு. நீர்நிலை திரைவளர் நிலைதனை அளவி ஆருற வகுத்த அருட்பெருஞ்சோதி. ஆருற நிறைவுற.
வகுத்த அருட்பெருஞ்சோதி. புவிநிலை சுத்தமாம் பொற்பொதி அளவி அவைவுற வகுத்த அருட்பெரும் ஜோதி. நிலம் இருக்கு, அந்த நிலத்துக்குள்ளால எவ்வளவு உயிரினங்கள், எவ்வளவு இயற்கை, எவ்வளவு அழகு. புவிநிலை சுத்தமாம் பொற்பொதி அளவி அவை உற வகுத்த அருட்பெருஞ்சோதி. அவையெல்லாம் பெற்றிருக்கிற அளவுக்கு இந்த புவியை வைத்திருக்குங்கிறார். இது விண்ணு, வளி, நெருப்பு, நீரு, சொல்லிட்டு இதுக்கும் பிறகு மண், விண், நீர், நெருப்பு தனித்தனியா பிரிச்சு கொடுக்குறாரு. இன்னைக்கு இந்த மண்ங்கிற பூதத்தை மட்டும் என்ன சொல்றாருங்கிறத பார்ப்போம். மண்ணினில் திண்மையை வகுத்து அதில் கிடைக்கை. மண்ணினில் திண்மையை வகுத்ததில் கிடைக்கை அன்னுர அமைத்த அருட்பெருஞ்சோதி. மண்ணினில் திண்மைன்னா சாலிடு, கட்டி பொருள். இப்ப மண்ணுன்னா கட்டியாதான் இருக்கும். நீர் உங்களுக்கு தெரியும், நீர் லிக்விட் ஸ்டேஜுங்கிறது அதுதான் நீரினுடைய நீர்ம பொருள் அப்படின்னு சொல்லுவோம். இது கட்டியா இருக்கும், காற்று உலாவும், நெருப்பு சுடும் மேல போவோம் அப்படிங்கிற. அப்ப திண்மை இருக்கு, அதில் கிடைக்கை. நம்ம பார்த்தா மண்ணுதான், மண்ணுக்குள்ளால 1000 தனிமங்கள் இருக்கு. அதுக்குள்ளால வேற வேற பொருள் அது உள்வாங்கி வச்சிருக்கு. அதுதான் கிடைக்கைங்கிறாரு. கிடைக்கைன்னா உள்ளுரு பொருள், அதுக்குள்ள இருக்கிற பொருள். மண்ணினில் திண்மையை வகுத்ததில் கிடைக்கை அன்னுர அமைத்த அருட்பெருஞ்சோதி. அன்னுர சார்புற, ஒன்றை சார்ந்த நிலையில இந்த மண்ணை படைச்சிருக்க அப்படின்னு சொல்றாரு. மண்ணினில் ஐம்பு வகுத்ததில் ஐந்திரம் அன்னுர அமைத்த அருட்பெருஞ்சோதி. மண்ணினில் ஐம்பு, இங்க பூங்கிறதுக்கு பிறப்பு என்று பொருள். மண்ணினில் ஐம்பு வகுத்ததில் ஐந்திரம் அன்னுர அமைத்த அருட்பெருஞ்சோதி. இந்த மண்ணுக்குள்ளாலேயே ஐம்பூதம் பிறப்பு இருக்கு, அது உள்ளாலேயே இருக்குங்கிறார். மண்ணுக்குள்ளால நீர் இருக்கு, மண்ணுக்குள்ளால காற்று இருக்கு, மண்ணுக்குள்ள நெருப்பு இருக்கு, மண்ணுக்குள்ள விண்ணம் இருக்கு. அப்ப மண்ணுங்கிறது ஒரு தனி பூதம். அந்த தனி பூதத்துக்குள்ளாலேயே மற்ற 4 பூதங்களும் உள்ளடைக்கப்பட்டு இருக்குங்கிறார். இந்த கருத்தியல் வேற எங்கேயும் நம்மளுக்கு ஆசிவக கருத்தியல்ல கிடைக்கல. மணிமேகலையில கூட மண்ணுன்னு சொல்லிடுவாங்க, மண்ணுக்கு உள்ளால என்னென்ன இருக்குன்னு உள்ள சென்று ஆய்வு பண்ணல. வள்ளலார தனித்தனி பூதங்களுக்கு உள்ளால பிரிச்சு உள்ள உள்ள ஒவ்வொன்றுலயும் என்ன இருக்குங்கிறத ஆய்வு மேற்கொள்றாரு. மண்ணினில் ஐம்புன்னா 5 பிறப்பு. மண்ணினில் ஐம்பு வகுத்ததில் ஐந்திரம். ஐந்திரம்ங்கிறது 5 பூதங்களை பத்தி படிக்கக்கூடிய ஒரு கல்விதான் ஐந்திரம். அந்த ஐம்பூதங்களுக்கான திறன் ஐந்திரம். மண்ணினில் ஐம்பு வகுத்ததில் ஐந்திரம் அன்னுர, ஒன்றை சார்புற அன்னுர அமைத்த அருட்பெருஞ்சோதி. மண்ணினில் நாற்றம் வகுத்ததில் பல்வகை அன்னுர புரிந்த அருட்பெருஞ்சோதி. மண்ணினில் நாற்றம், இப்ப மண்ணில நாற்றம் இருக்கு, அது வரைக்கும் தான் நம்மளுக்கு தெரியும். அப்புறம் திரும்பி அதுக்குள்ளால போறாரு. மண்ணினில் நாற்றம் வகுத்தது பல்வகை. நாற்றம்னா ஒரு நாற்றமா இருக்கு, நாற்றத்துக்குள்ளால எவ்வளவு வேறுபாடு. ஒவ்வொரு பொருளும் என்னென்ன மனம். மலர்களை எடுத்தாலே ஒவ்வொரு மலருக்கும் வேறுபட்ட மனம். உணவு எடுத்துக்கன்னா ஒவ்வொரு பொருள்லயும் வேறுபட்ட மனம். அப்படி அது எண்ணில் அடங்கா மனம் அப்படிதான் சொல்லலாம். மனத்துக்கு அது ஒரு வரையறை பண்ணி இவ்வளவுதான் இருக்குன்னு சொல்ல முடியாது. மனம்ங்கிற ஒரு தன்மை அதே எண்ணில் அடங்கா அவ்வளவு தன்மை இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் உள்ள மனம் வேறுபாடு இருக்கு. அத குறிப்பிடாரு. மண்ணுல நாற்றம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த நாற்றமும் பல்வேறு இருக்கு, மிகுதியா இருக்குங்கிறார். மண்ணினில் நாற்றம் வகுத்து அதில் பல்வகை அன்னுர புரிந்த அருட்பெருஞ்சோதி. அன்னுர சார்புற, ஒவ்வொரு பொருளை சார்ந்தும் அந்த மனம் இருக்குங்கிறார்.
மல்லிகைப்பூன்னா மல்லிகைப்பூவை சார்ந்த ஒரு மனம். மல்லிகையிலேயே குண்டுமல்லி, ச சந்தனம் முல்லை, இப்படி பல்வேறு அதுதான் அந்தந்த சார்ந்து சார்ந்து அந்த மனம் வந்து மாறுபடுது அப்படிங்கிறாரு. மண்ணினில் நாற்றம் வகுத்தது பல்வகை அன்னுர புரிந்த அருட்பெருஞ்சோதி. மண்ணினில் பற்பல வகைக்கரு நிலையியல் அன்னுர புரிந்த அருட்பெருஞ்சோதி. இதை விரிவாக்க இது பெரும்பாடம். ஆனா இருவரியில் அதை சுருக்கிறாரு. மண்ணினில் பற்பல வகைக்கரு நிலையியல். கருநிலை, கருநிலைன்னா பிறப்பு, பிறப்புக்கான அணு. மண்ணினில் பற்பல வகைக்கரு நிலையியல் அன்னுர புரிந்த அருட்பெருஞ்சோதி. இங்க அன்னுரங்கிறதுக்கு அண்ணுங்கிற பொருந்த. இந்த அண்ணுக்கு ஒரு 5-6 பொருள் இருக்கு அகராதியில. எந்த வரியின்ட எந்த பொருள் பொருந்துமோ அந்த பொருளை நம்ம எடுத்துக்கணும். மேல சார்புன்னு வருது அண்ணுக்கு, கீழே வந்து அண்ணுக்கு வந்து பொருந்த அப்படின்னு வருது. இன்னொரு இடத்துல அணுக்கம், நெருக்கம் அப்படி வரும். மண்ணினில் பற்பல வகை கரு நிலையியல் அன்னுர புரிந்த அருட்பெருஞ்சோதி. இப்ப மண்ணு அப்படின்னு எடுத்துக்கணும்னா, இந்த மண்ணுல உயிர்நிலை எங்க தோன்றுது? முதல்ல நீர் சார்ந்துதான் தோன்றுது. நீர் சார்ந்து ஒரு செல் உயிரி பல செல் உயிரியா தோன்றி அங்க வந்து இந்த 4 வகை யோனிம்பாங்க. அது யோனியற்ற நிலை, கருப்பையற்ற பிறப்பு. ஒரு செல்லை 2 செல்லா பிரியறது, 2 4 பிரியறது. அமீபா, பாரமிசியம், ஃபங்கஸ் அப்படி தோன்றுது. முதல்ல தாவர இயல் பூஞ்சனங்கள் தான் உயிர் உற்பத்தியினுடைய முதல் துவக்கமா இருக்கு. அந்த உயிர் தாவர இயலா பரிணாம வளர்ச்சி அடையுது. தாவர இயல் வளர்ச்சி அடையும் போது புல்லாகி, பூண்டாகி, செடியாகி, கொடியாகி, மரமாகி விரிவடையுது. அப்புறம் புல்லுன்னு எடுத்துன்னா அதுல பல்லாயிரக்கணக்கான வகை. செடியில அப்படி, கொடியில அப்படி, மரத்துல அப்படி. அப்ப இதனுடைய வகை எண்ணிக்கையில நம்ம கொண்டு வர முடியாது. அப்படி 2 வகை உயிர். நீங்க புவியை எடுத்தீங்கன்னாக்கா 3 வகையா பிரிக்கலாம். ஒன்று உயிர் அற்றவை, உயிர் உள்ளவை. உயிர் உள்ளவைய மீதி மற்ற 2ஆ பிரிச்சீங்கன்னாக்கா தாவர இயல், விலங்கியல். இந்த 3 தான் இந்த புவியில இருக்கு. மற்ற கோள்கள்ல உயிர் அற்றவை இருக்கு, உயிர் உள்ளவை இல்ல. ஒரு சிலதெல்லாம் இருக்கலாம், நம்ம இன்னும் அதை எட்டல ஆய்வுக்குனால. அப்போ உயிர் அற்றவை கனிமம் அப்படின்னு சொல்லுவோம். உலோகங்கள் அல்லது அது சார்ந்த தனிமங்கள், சாலிடு பொருள். இந்த கரிமம்ங்கிறதுல இருந்து தான் உயிர் தோற்றுவாய் வருது. இப்ப உயிர் தோற்றுவாய் வந்து தாவர வகை பிரியுது, விலங்கு வகை பிரியுது. இந்த விலங்கு வகையும் அப்படியே அமீபா பேரமிசியத்துல தோன்றி ஒரு செல் உயிரியா கருப்பை அற்ற நிலையில தோன்றி அப்புறம் அது ஊர்வன, பரப்பன, பாலூட்டிகள் அப்படி வளருது. இங்க அந்த உயிர் தோற்றுவாயின் கருப்பை அது சிவலிங்க கோட்பாடுல சொல்லியிருப்ப 4 வகை பெறும். கருப்பை அற்ற யோனி, அதுதான் ஒரு செல் 2 செல்லா பிரிஞ்சு உயிர் தோன்றது, விரிவடைகிறது. வித்து யோனி, விதைக்குள்ள ஒரு உயிரை அடைக்க வைக்கிறது, அது தாவரங்கள். அதுக்கடுத்து முட்டைக்குள் உயிரை அடைக்க வைக்கிறது, அது முட்டையிடும் பறவையினங்கள், ஓணா, உடும்பு, முதலை, ஆமை போன்றவை. முட்டைக்குள் உயிர் அடக்கம் பண்றது. கருப்பைக்குள் உயிர், அதுதான் மற்ற பாலூட்டி விலங்கினங்கள், மனித இனம் இதெல்லாம். அப்புறம் அதுல இருந்து அறிவு நிலையில ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவு மனித நிலை வரைக்கும் அது பரிணாமப்படுது. இப்ப இத்தனையும் அவர் என்ன கொடுக்கிறாரு? மண்ணினில் பற்பல, இவ்வளவு வகையையும் ஒரு வரியில சுருக்கிறாரு. மண்ணினில் பற்பல வகைகரு நிலையியல்
அன்னுர புரிந்த அருட்பெருஞ்சோதி. அது அதுக்கு பொருத்தமா அந்தந்த உயிரினத்தையும் படைச்சிருக்கீங்க அப்படிங்கிறார். யார்? இந்த சிவன் தான். அந்த சிவன் தான் சிவம் சகமாகி மகமாகி மாமகமாகி மகமாகி அணுத்துகளாகி அணுவாகி அப்படியே அந்த வளர்நிலையில தான் இவ்வளவும் நடக்குது. அதுக்கடுத்தது மண்ணினில் ஐந்தியல் வகுத்து அதில் பல்பயன் அன்னுர வகுத்த அருட்பெருஞ்சோதி. மண்ணினில் ஐந்தியல், 5 தன்மை மண்ணுக்கு இருக்கு அப்படிங்கிறாரு. மண்ணினில் ஐந்தியல் வகுத்த அதில் பல்பயன் அன்னுர அணுக்கமுற வகுத்த அருட்பெருஞ்சோதி. என்னுடைய அறிவுக்கு இந்த 5 இயல்ங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, திண்மை, மண்ணுல திண்மை இருக்கு, சாலிடு. நாற்றம் இருக்கு, மனம் இருக்கு. அடுத்தது கரிமம் இருக்கு. கரிமம் தான் வந்து உயிரியல் தோன்றுவதற்கு அடிப்படையா இருக்கிறது. கரிமம் இருக்கு. கனிமம் இருக்கு, மெட்டல் இருக்கு, கனிமம். அடுத்தது உயிர்மமும் இருக்கு. மண்ணினில் உயிர்மம் இல்லை என்றால் உயிர் தோற்றுவாய் இல்லை. அதனாலதான் அப்ப சீமான் மேடையில சொல்லும்போது கூட சொல்லுவாரு, சுற்றுச்சூழலியலுக்கு வரும் பொழுது இந்த ரசாயன உரங்களை இடக்கூடாது, அது மண்ணில் இருக்கிற உயிர்மத்தை தொலைச்சிடும், அழிச்சிடும். மண்ணில் இருக்கிற உயிர்மம் தான் மற்ற தாவர மக்களிலிருந்து உயிர்ச்சாறுகளை எடுத்து தாவரங்களுக்கு கொடுக்கிறது. அந்த உயிர்ச்சாறில் விளையும் உணவு தான் நம்மளுடைய உடலில் நோய் எதிர்ப்பு தன்மையை கொடுக்கிறது. இதுதான் இயற்கையின் பரிணாம வளர்ச்சி. நீ ஒரு உரத்தை கண்டுபிடிச்சி அந்த உரம் இந்த பயிர்ல போட்டா பயிர் செத்துடுதுங்கிறதுக்காக அந்த உரத்துல வளர்றதுக்குன்னு ஒரு பயிரையும் கண்டுபிடிச்சி, அப்ப முழுக்க முழுக்க வேதிப்பொருளையே உணவாக்கி நம்மளுக்கு கொடுக்கும் பொழுது இந்த உடல் அந்த வேதிப்பொருளின் வினையால் தற்சார்பு எதிர்ப்பாற்றலை இழந்து விடுகிறது. உடலுக்கு நோய் எதிர்ப்பு தன்மை இயற்கையாகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எலும்பு ஒடிஞ்சா எலும்பு நேரா நீங்க வச்சு கட்டினா போதும், தானாவே கூடும். அது போல காயம் பட்டுதுன்னாக்கா அந்த இடம் கட்டு வச்சு போட்டோம்னாக்கா தானாவே கூடும். அதெல்லாம் எதிர்பார்த்தது இருக்கு. இன்னைக்கு நம்ம மருந்து வைக்கிறோம், கட்டு கட்டுறோம், எலும்புக்கு கட்டு. நீங்க எலும்புக்கு மருந்து கொடுத்தாலும் கட்டு கட்டினாலும் அது தானே தன் செல்களை புதுப்பிக்கும் தன்மை இருப்பதால் தான் காயமாறுகிறது. அதை நீங்க எந்த மருந்து கொடுத்தும் செல் புதுப்பித்தலை உருவாக்க முடியாது. அப்ப இந்த உயிரியல், மண்ணுக்குள்ளால உயிரியல் இருக்கு. இப்ப இந்த 5 இயலும் அதுல இருக்குங்கிறாரு. திண்மம், நாற்றம், கரிமம், கனிமம், உயிர்மம். மண்ணினில் 5 இயல் வகுத்த அதில் பல்பயன். இந்த மண்ணிலிருந்து விளையக்கூடிய பயன் இருக்க, அது எண்ணில் அடங்கா. அது இப்போ முதல்ல உயிரினமே தாவர வகையா கொடுத்தோம், அது ஒவ்வொரு பயன் என்ன. உயிரினம் விலங்கியெல்லாம் கொடுத்தோம், அதுல ஒவ்வொன்றின் பயன் என்ன. அது இல்லாத கனிமம், மெட்டல், அதுக்கு தானே இன்னைக்கு நோண்டின்னு இருக்கான். பூமி அங்கே அங்கேயும் நோண்டி பாக்சைட்டு, தோரியம், கல்னை, ஈத்தேன், மீத்தேன், இப்படி ஒவ்வொன்றும் அந்த மண்ணுக்குள்ளால இருக்கிற கனிமங்களை வாரி எடுத்து அதை வணிக பொருளாக்கி பன்னாட்டு சந்தையில அதை விற்பனை பொருளா மாற்றி அதுல இருந்து தனி ஒரு மனிதன் அல்லது தனி ஒரு குழுமம் சொத்து சேர்ப்பதற்காக இன்று உலக வளங்களை கொள்ளையடிக்கிறது. அந்த கொள்ளை கூட்டத்துக்குள் பன்னாட்டு அரசியலும் சிக்கிக் கொண்டிருக்கிறது. அதில் நாமும் ஒருவர். அப்படிதான் நமது இயற்கை வளங்கள், இங்கிருக்கும் வளங்கள் டெல்லி அரசின் மூலம் ஒப்புதல் கொடுக்கப்பட்டு அது வணிகமாக மாற்றப்படுகிறது. இப்ப அதை கொடுக்கும்போது அவர் என்ன சொல்றாரு, மண்ணினில் 5 இயல் வகுத்த அதில் பல்பயன். இப்ப இந்த மெட்டல்ஸ் எடுக்கும் பொழுதுதான் அதுல இருந்து இன்னைக்கு இரும்பு எடுத்து இப்ப இன்னைக்கு எல்லா பயனும், இரும்பு இல்லாத பயன் எதுவும் இல்லை. அனைத்து பயன்பாட்டு கருவிகளும், வீட்டு பயன்பாட்டு கருவிகள்ல இருந்து பயண கருவிகள் இருந்து அனைத்து கருவிகள்லயும் அதிகமா இன்னைக்கு தனிமங்கள்ல பயன்படுறது இரும்பு தான். அதுக்கு அடுத்தது மற்ற
தனிமங்கள் ஓரளவுக்கு பயன்படலாம். பல பயன்கிறாரு. மண்ணினில் 5 இயல் வகுத்ததில் பல்பயன் அன்னுற வகுத்த நெருக்கமாக அணுக்கமாக ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய சார்புற அன்னுற வகுத்த அருட்பெரும் ஜோதி. அதுக்கடுத்தது மண்ணிடை அடிநிலை வகுத்ததில் பன்னிலை அன்னுற அமைத்த அருட்பெருஞ்சோதி. இந்த நம்மளுக்கு சரியாய் அடிநிலைங்கிறது எதை சொல்ல வராருங்கிறது நம்மளால உணர முடியல. மண்ணினில் அடிநிலை வகுத்து அதில் பன்னிலை அன்னுற அமைத்த அருட்பெருஞ்சோதி. இப்ப மண் அப்படிங்கிறது மேல இருக்கிறதா. புவிக்கோள் எடுத்தோம்னா புவியினுடைய மையக்கோள் இன்னும் குழம்பா இருக்கு, நெருப்பு குழம்பா இருக்கு. இப்ப மண்ணுங்கும் போது மேல் மண். இப்ப அடிநிலைங்கும் போது மேல் மண்ணுக்கு கீழே இருக்கிற மண்ணு. இப்ப அதுதான் சுரங்கம் நோண்டி எடுக்கிறோம்ல, கனிம பொருள் எல்லாம் வெட்டி வாடுறோமே, இப்ப அந்த இடத்தை தான் இவர் குறிப்பிடுறாருன்னு நம்ம கருத வேண்டியதா இருக்கு. மண்ணினில் மேல் மண்ணு, அதுக்கு கீழே அடிமண்ணு. மண்ணினில் மண்ணிடை அடிநிலை, மண்ணிடை அடிநிலை வகுத்து அதில் பன்னிலை. அதுக்குள்ளாலதான் பல்வேறு கனிமங்கள், பல பொருள்கள் அதுக்குள்ள இருக்கு. மண்ணிடை அடிநிலை வகுத்து அதில் பன்னிலை அன்னுற அமைத்த அருட்பெருஞ்சோதி. இன்னைக்குதான் கரியை வெட்டி எடுக்கிறோம். வள்ளலார்லாம் போன பிறகுதான் இப்ப அவர் இருந்த இடத்துலயே நிலக்கரி இருக்குங்கிறத பழுப்பு நிலக்கரியை வெட்டி எடுக்கிறோம். இந்த பழுப்பு நிலக்கரி போன்ற இப்ப சேலம் பகுதிக்கு போகும்போது இரும்பு இருக்கிறோம். அரியலூர் பகுதி போனாக்கா சுண்ணாம்பு கல் எடுக்கிறோம். இப்படி பல்வேறு கனிம பொருள்கள் அடிமண்ணுல கொட்டி கிடக்குங்கிறத இவரு எதை வச்சு கண்டுபிடிச்சாரு தெரியல, கொடுக்கிறாரு. 1 2 இல்ல, அளவற்று இருக்குங்கிறாரு அவரு. மண்ணிடை அடிநிலை வகுத்து அதில் பன்னிலை அன்னுற அமைத்த அருட்பெருஞ்சோதி. பாசிவகத்துல என்ன சொன்னோம்? ஐம்பூதங்கள், மூவாற்றல்கள், இதுதான் இயக்கம், உலக இயக்கம்னு சொன்னோம். இந்த ஐம்பூதங்களை நிலம், நீர், தீ, காற்று, அதாவது வழி, வெளி, இத மேலோட்டமா தான் அங்க கொடுத்திருக்கோம். ஆனா இவரு ஒவ்வொரு பூதத்துக்குள்ளாலேயே அதனுடைய உட்தன்மைகள் எல்லாம் பகுத்து பகுத்து ஆய்வு செய்கிறாரு வள்ளலார். மண்ணினில் 5 வகையும் கலந்து கொண்டு, மண்ணினில் 5 வகையும் கலந்து கொண்டு அன்னுற புரிந்த அருட்பெருஞ்சோதி. மண்ணினில் 5 வகையும் கலந்து கொண்டு அன்னுற புரிந்த அருட்பெருஞ்சோதி. இப்ப இந்த மண்ணினில் 5 வகை அப்படின்னு அவர் சொல்றது மண்ணுக்குள்ள இருக்கிற ஐம்பூதத்தை தான் அவர் குறிப்பிடுறார். மண்ணினில் 5 வகையும் கலந்து கொண்டு அன்னுற புரிந்த அருட்பெருஞ்சோதி. இப்ப மண்ணுக்குள்ளால மண் இருக்கு, மண்ணுக்குள்ளால நீர் இருக்கு, மண்ணுக்குள்ளால நெருப்பு இருக்கு, வெப்பம் இருக்கு, மண்ணுக்குள்ளால காற்று இருக்கு, மண்ணுக்குள்ளால விண் இருக்கு. அந்த விண்கிறது தான் உயிர் தோற்றுவாய்க்கான ஆற்றல். அது மண்ணோட கலந்து இருக்கு. மண்ணோட கலந்து இருக்கிறதால தான் மண்ணுல இருந்து ஒரு வித்து முதல்ல விதையாவே வெளியே வர்றதுக்கு உயிர்ப்பு தன்மைக்கு, அந்த உயிர்ப்பு தன்மைக்கான சூழல், உயிர் சூழல், அந்த மண்ணுல உயிர் சூழல், உயிருள்ள மண்ணில் தான் உயிர் முளைக்கும். உயிரற்ற மண்ணுல போய் நீங்க போட்டீங்கன்னா அது முளைப்பு வராது. அதுதான் அப்ப 5 பூதங்களும் இந்த மண்ணுங்கிற ஒண்ணுக்குள்ளாலேயே மற்ற 4ம் கலந்து மண்ணு சேர்ந்து 5 இருக்குங்கிறாரு. மண்ணினில் 5 வகையும் கலந்து கொண்டு அன்னுற புரிந்த அருட்பெருஞ்சோதி. மண்ணியற் சக்திகள், மண் செயற் சக்திகள் அன்னுற வகுத்த அருட்பெருஞ்சோதி. மண் இயற் சக்திகள். மண்ணுக்குன்னு இயற்கையான ஒரு ஆற்றல் இருக்கு. அந்த இயற்கையான ஆற்றல் தான் மனித இனமே இல்லை என்றால் கூட இந்த மண்ணை வெறும் பெருங்காடுகளாக
கடல் என்றால் கடல் உள்ளும் காடு. நிலத்தடிக்குள்ள போனீங்கன்னா அங்கேயும் காடுகளாக. அது சார்ந்த தாவரையியல், உயிரினங்கள், விலங்கியல், தாவரையியல், விலங்கியல், இப்படி மண் இயற் சக்திகள் இதெல்லாம் மண் தன்னைத்தானே தானாகவே இந்த ஐம்பூத ஆற்றல் கொண்டு, விண்ணாற்றல் கொண்டு உருவாக்கியது. இதை நம்ம மனிதன் அவனும் போய் உருவாக்கல. வேற யாருமே இதெல்லாம் உருவாக்கல. மண்ணுதான் இவ்வளவு இயற்கை வளங்களையும், காடுகளையும், மலைகளையும் அதுதான் உருவாக்கியிருக்கு. இதுதான் மண் இயற் சக்திகள்ங்கிறாரு. இவ்வளவும் மண்ணினுடைய இயல்பான சக்தியால தோன்றினது. மண் இயற் சக்திகள். மண் செயற் சக்திகள். இப்ப மனித இனம் ஏற்பட்டு மண்ணிலிருந்து தோண்டி எடுத்த கனிமங்களை நீங்க செயற்கையா வடித்தெடுத்திருக்கிற உங்களுடைய வாழ்வுக்கு தேவையான அல்லது வாழ்வுக்கு அப்பாற்பட்டும் பல்வேறு கருவிகளை, இயந்திரங்களை, வாழ்க்கை முறை எளிதாகுவதற்கு உருவாக்கப்பட்ட பொருள்கள். இதை மண்ணிலிருந்து தான் நீ எடுத்து செய்ய முடியுது. நீ எது செய்யணும்னாலும் மண்ணில இருந்து தான் எடுத்து செய்யலாம். வேற புதுசா எங்கேயும் நீ கொண்டு வர முடியாது. இவன் பிளாட்டினம் எடுத்தாலும் அங்கதான் எடுக்கிறான். நச்சு பொருள் எடுத்தாலும் அங்கதான் எடுக்கிறான். பூமியை பாழடிக்கக்கூடிய நெகிழி பொருள் பிளாஸ்டிக், இந்த பொருளும் அந்த பூமியில இருந்து எடுத்துதான் எடுக்கிறான். இப்ப எந்த ஒன்னையும் வெளியில இருந்து இவன் எங்கேயும் எடுக்க முடியாது. எதை எடுத்தாலும் மண்ணில இருந்து தான் எடுக்கிறான். அது என்ன, தனித்த ஆற்றலற்று, அதாவது செறிவு அற்ற தன்மையில் தனித்து மண்ணா கலந்திருக்கும். இப்ப அணு உலை வானாங்கிறோம். அப்ப அந்த அணுவனுடைய அணு தோரியம், புரோட்டோனியம், ரேடியம், இப்படி இந்த தனிமங்கள்லாம் மிக கடினமான தனிமங்கள். அதிக அடர்த்தி கொண்டது. அட்டாமிக் வெயிட் அல்லது அட்டாமிக் நம்பர் கூடுதலா உள்ளது. அங்க இருந்துதான் நீங்க வெடிகுண்டை உருவாக்குறீங்க. அப்ப அந்த மாதிரி உள்ள தனிமங்கள் மண் செயற் சக்திகள். இது இயற்கையா இருக்கும் பொழுது இந்த ஆற்றல் இல்லையா? அணு உலையில தான் கதிர்வீச்சுங்கிறீங்க. அந்த அணு எங்க இருந்து எடுக்குது? அந்த தனிமங்கள் எங்க? இந்த மண்ணுல இருந்து தான் எடுக்கிறோம். ஆனா மண்ணுல அது செறிவூட்டப்படாது, ஆற்றுப்படுத்தப்பட்டு மற்ற தனிமங்களோடு கலந்திருக்கும். அப்ப அதனுடைய கதிர்வீச்சு நம்மளுக்கு உயிரினத்தை பாதிக்கிற மாதிரி இருக்காது. மற்ற தனிமங்கள்ல இருந்து அதை பிரித்து தனித்து தொகுத்து உருவாக்கும் பொழுதுதான், செறிவூட்டப்படும் பொழுதுதான் அதனுடைய கதிர்வீச்சினுடைய தன்மை வீரியம் பெறுகிறது. அதுதான் உயிரினத்திற்கு அழிவை கொடுக்கிறது. அப்ப இயற்கையிலேயே இருக்கான்னா இருக்கு. இயற்கையிலேயே அது உயிருக்கு பாதிப்பு இல்லாத அளவுக்கு அதை தனித்து வச்சிருக்கு, அதை ஆற்றுப்படுத்தி வச்சிருக்கு. அப்ப மண்ணிலை சக்திகள், மண் இயற் சக்திகள், மண் செயற் சக்திகள் அன்னுர வகுத்த அருட்பெருஞ்சோதி. இப்ப மண் செயற் சக்திங்கும் போது நீ எடுத்து செய்யறதுக்கு வேண்டியதை அதை வச்சிருந்தால்தான் நீ செய்யற. இரும்பு எடுத்து ஒரு கத்தி அடிக்கிறோம், வண்டி செய்யறோம், மற்ற எல்லாம் பயன்பாட்டுக்கு கொண்டு வரோம்னாக்கா இரும்புன்னு ஒண்ணு அங்க வச்சிருக்கிறதால தான் அதை எடுத்து நீ உன்னால செய்ய முடியுது. அப்ப நீ செய்யறதுக்கான பொருளையும் வச்சிருக்கு. இப்ப இயற்கையான பொருளையும் அது உருவாக்கி கொடுத்திருக்கு. நீ செயற்கையா உருவாக்குறதுக்கான வேண்டிய பொருளையும் அதுதான் கொடுக்குது. மண் இயற் சக்திகள், மண் செயற் சக்திகள் அன்னுர அமைத்த அருட்பெருஞ்சோதி. மண் உரு சக்திகள், மண் கலை சக்திகள் அன்னுர வகுத்த அருட்பெருஞ்சோதி. மண் உரு சக்திகள். இப்ப நீங்க சாலிடு அப்படின்னு எடுத்துக்கினாலே அனைத்தும் மண் கொடுத்ததுதான். அதுக்கு மட்டும்தான் தனித்த உருவம் இருக்கும். சாலிடு அப்படிங்கிற கட்டி பொருளுக்கு மட்டும்தான் உரு இருக்கும். நீங்க நீர்ம பொருளுக்கு கூட உரு இருக்கும், குறிப்பிட்ட வடிவு இருக்காது. அது எந்த பொருள்ல வச்சிருக்கீங்களோ அந்த பொருள் உருவுல தான் நீர் இருக்கும். ஆனா நீர் இருக்குன்னு நீங்க உணர முடியும். அதை கொட்டிட்டீங்கன்னா அது ஒரு தனித்த உருவத்துல இருக்காது. காற்று அப்படிதான், வெப்பம் அப்படிதான். ஆனா கட்டி பொருளுக்கு உரு இருக்கும். அதுதான் மண் உரு சக்திகள். இந்த உருவத்தன்மை கொண்ட, அதாவது சாலிடு மெட்டல்ஸ், இது
எல்லாமே அந்த மண்ணின் வகையில தான் இருக்குங்கிறாரு. மண் உரு சக்திகள், மண் கலை சக்திகள். இங்க கலைகள்ங்கிறது உறுப்பு வகை அப்படி நம்ம பொருள் கொள்ளணும். இப்ப மனித இனம் உயிர்ன்னா, மனிதனுடைய கலைங்கிறது அவனுடைய உறுப்பு. கையு, காலு, கண்ணு, மூக்குங்கிறதெல்லாம் அது மனித உடலினுடைய கலை அது. இப்படி மண் உரு சக்திகள், மண் கலை சக்திகள் அன்னுர வகுத்த அன்னுர பொருந்த அன்னுர வகுத்த அருட்பெருஞ்சோதி. அதுக்கடுத்தது மண் ஒளி சக்திகள், மண் ஒளி சக்திகள், மண் கரு சக்திகள் அன்னுர வகுத்த அருட்பெருஞ்சோதி. மண்ணுக்குள்ளால ஒளி இருக்குங்கிறாரு. ஒளி கொடுக்கக்கூடிய தன்மை உள்ள பொருள் இருக்கு. அந்த ஆற்றல் அதுக்குள்ள இருக்கு. மண் ஒளி சக்திகள். இப்போ கார்பன் எடுத்துக்கினாலே ஒளி கொடுக்கக்கூடியதுதானே. கார்பன் தான் மரமாவுது. மரம் நீங்க எரிச்சீங்கன்னா ஒளி கொடுக்குது. நீங்க இங்க ஒளிக்கானது அனைத்து இந்த மண்ணுல இருந்து தானே எடுத்து ஒரு எண்ணெயை எடுத்து அகல் விளக்கு கொளுத்தி வைக்கணும்னா கூட அந்த ஒளிக்கான ஆற்றல் இந்த மண்ணுக்குள்ளதான் இருக்கு. கல் எண்ணெய் எடுக்கிறீங்க, கீழே குருடாயில எல்லாமே அந்த ஒளிக்கான ஆற்றலை உள்வாங்கின பொருளா அது அங்க உள்ள மாறி இருக்கு. அப்ப மண் ஒளி சக்திகள், மண் கரு சக்திகள். மண் கரு சக்தின்னா மண்ணிலிருந்து கரு தோன்றுவதற்கான உயிர் தோன்றுவதற்கான சக்திகள். மண் கரு சக்திகள் அன்னுர வகுத்த அருட்பெருஞ்சோதி. மண்ணுக்குள்ளால எவ்வளவு கிடைக்குங்கிறத அடுக்கிறார். மண் கன சக்திகள் வகைபல பலவும் அன்குல அமைத்த அருட்பெருஞ்சோதி. மண் கன சக்திகள். மண்ணுன்னு சொல்லிடுறோம். எல்லா மண்ணும் ஒரே மண்ணா? எத்தனை வகை. இப்ப இங்க நெய்வேலி நாங்க இருக்கிற பகுதியில செம்மண், எங்க பகுதியில எடுத்தா ஒரு சுத்த செம்மண்ணா இருக்கும். இதே மண்ணு பொன்பரப்பி பகுதியில இருக்கும். ஜெயங்கொண்டம் பகுதியில அந்த பகுதியில இருக்கும். வண்டல் மண்ணு. அப்ப கடற்கரைக்கு போனீங்கன்னா அங்க வேறு மண்ணு. இப்ப மதுரைக்கு தெற்க போகும்பொழுதெல்லாம் அது ராமநாதபுரம் போகும்போதெல்லாம் சலர் மண்ணு. வண்டல் மண்ணு மாதிரி தெரியும். ஆனா உப்பு பூத்த மண்ணு மாதிரி இருக்கும். எந்த இடுபொருளும் அதிகமா விளைவிக்க முடியாத ஒரு நிலையில இருக்கும். அது கூடுதலா இருக்கும். அங்கேயும் எல்லா மண்ணும் கலந்திருக்கும். ஒவ்வொரு பகுதியிலயும் எல்லா மண்ணு, செம்மண்ணு, மணலு, வண்டல் மண்ணு, கடற்கரை மண்ணு, பாரு. பாருன்னு போகும்போது மலையிலேயே வெண்பாறு, கரும்பாறு, அப்புறம் சரளைக்கல், செம்பாறாங்கல்னு சொல்லுவாங்க. இப்ப கடலூர் கேப்பர்கோரி பகுதியில பூரா அந்த மலை எல்லாமே இன்னைக்கு தொடச்சி வாரியாச்சு. அந்த குண்டு இருந்த இடம் முழுக்க எல்லாம் அள்ளி இன்னைக்கு பள்ளமா கிடக்கு. லாட்டெட்டுன்னு சொல்லுவாங்க. அதுதான் துவக்க காலத்துல அந்த சாலைக்கு போறதுக்கெல்லாம் அந்த கல்லும் மண்ணும் கலந்த தன்மையில இருக்கும். செம்பாறாங்கல்னு சொல்லுவாங்க. இப்படி எவ்வளவு வகை மண். மண் சொன்னா ஒரே மண்ணா இருக்கு. அப்பதான் கணம்ங்கிறாரு. கணம்னாக்கா தொகுப்புகள், வகைகள், கூட்டங்கள், குழுக்கள் அப்படி போகும். மண் கண சக்திகள். அந்த கணமே கணம்ங்கிறதே குழு, கூட்டம், பல அப்படின்னா அதுவும் பல இருக்குங்கிறார். மண்கண சக்திகள் வகை பல பலவும் மண்கண சக்திகள் வகை பல பலவும் அன்கொல அமைத்த அருட்பெருஞ்சோதி. மேல் மேல மேலமும் அன்கொலன்னா இந்த மேல் கூடுதலாக அப்படின்னு பொருள் ஒண்ணும். மண்நிலை சத்தர்கள் வகை பல பலவும் அன்னுர அமைத்த அருட்பெரும் ஜோதி. மண்நிலை சத்தர்கள் வகை பல பலவும் அன்னுர அமைத்த அருட்பெருஞ்சோதி. இப்ப எல்லாத்தையும் சேர்த்து ஆற்றல் உள்ள பொருள் அப்படிங்கறதுதான் ஒரு சத்தர்கள் அப்படிங்கிறார். சத்து உள்ளது, சத்து அப்படிங்கிறார். மண்நிலை சத்தர்கள். மண்ணுக்குள்ளால இப்ப எவ்வளவு சொன்னோம். நீங்க எடுக்கிற அத்தனை ஆற்றல் அங்க இருந்தா எடுக்கிறீங்க. அது உயிர் சார்ந்ததா இருந்தாலும், உயிரற்றது வேதிப்பொருளாக இருந்தாலும் எல்லாம் ஏகப்பட்ட வகை. நம்மளுக்கு தெரிஞ்சது இன்னும் தெரியாது எவ்வளவு இருக்குன்னு தெரியல. அதுதான் சொல்றாரு. மண்நிலை சத்தர்கள் வகை பல பலவும் அன்னுர அமைத்த அருட்பெருஞ்சோதி.
மண் கரு உயிர்த்தொகை வகை விரி பலவா அண்கொள அமைத்த அருட்பெருஞ்சோதி. மண் கரு உயிர்த்தொகை வகை விரி பலவா அண்கொள அமைத்த அருட்பெருஞ்சோதி. இந்த நிலம், மண், கரு, உயிர்த்தொகை. இந்த மண்ணுல கருவாகி தோன்றி உயிராக விரிந்த வகைகளே பல கோடி. ஒவ்வொரு வகையிலையும் பல இருக்கிறது வர. இப்ப மனிதன்னா மனிதன்ல இன்னைக்கு 800 கோடி தாண்டிட்டான் பூமி முழுக்கங்கிறது வேறு. அப்ப மாடுனா எவ்வளவு, ஆடுனா எவ்வளவு, இப்படி ஒவ்வொரு உயிரினத்திலையும் எவ்வளவு தொகை இருக்கு. இப்ப உயிரின வகை வேறுபாடு அது வேற. தாவரங்கள்னா தாவரங்கள்ல எத்தனை வகை, ஒவ்வொரு வகையிலும் எத்தனை கோடி, இப்படி எண்ணிலடங்கா. அததான் மண் கரு உயிர் தொகைங்கிறாரு. மண்ணில் தோன்றிய கருவான உருவான பிறந்த உயிர் தொகை எவ்வளவு இருக்கு. உயிர் நீங்க எத்தனை உயிர் இருக்குன்னு நீங்க கணக்கு போட்டா முடியுமா? தாவரங்கள்ல எத்தனை இருக்கு, தனித்தனியா ஒவ்வொரு புல்லும் ஒரு உயிரியா எடுத்துக்கணும், ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு உயிரி, ஒவ்வொரு எறும்பு, ஒவ்வொரு பூச்சி. அப்ப எவ்வளவு உயிர் இருக்குங்கிறத நம்ம கணக்கு இட முடியாத அளவிலாதது, எண்ணிலாதது. அதான் அவர் சொல்றாரு, மண் கரு உயிர் தொகை வகை விரி பலவா. அந்த வகை விரிந்து போகும், அதை ஒன்றும் கணக்குல கொண்டு வர முடியாதுங்கிற. வகை விரி பலவா அண்கொள அமைத்த, சார்புற அல்லது பொருந்த அமைத்த, அண்கொள அமைத்த அருட்பெருஞ்சோதி. எல்லாத்துக்கும் யாரு காரணம்? அந்த ஜோதி தான். எந்த ஜோதி? சிவம் என்ற அந்த ஒன்று. அந்த சிவம் தான் சகமா மாறி, மாமகம் மாறி, மகமா மாறி, அணுத்துகளா மாறி, அணுவா மாறி, மூலக்கூறா மாறி, தனிமமா மாறி, தனிமம் பொருட்களா மாறி, பொருள் பூதங்களாகி, அப்புறம் தான் இந்த விளைவு வேலையும் அது ஆற்றல் பொருள் கட்டமைப்பு என்ற முக்கோணத்தோடு ஐக்கியமாகி அனைத்தும் நடக்குது. அப்ப மண்கரு உயிர்த்தொகை வகை விரி பலவா அண்கொள அமைத்த அருட்பெருஞ்சோதி. மண்ணினில் பொருள் பல வகை விரி வெவ்வேறு அண்ணுற புரிந்த அருட்பெருஞ்சோதி. மண்ணினில் பொருள் பல வகை விரி வெவ்வேறு அண்ணுற புரிந்த அருட்பெருஞ்சோதி. மண்ணுல பொருள் பல மட்டும் இல்ல, பல வகை விரிவு. மண்ணுல பொருள் பல, அதனுடைய வகைகள் பல, அதனுடைய விரிவு கூடுதலா போகுது. ஒவ்வொன்றும் வெவ்வேறு தன்மை கொண்டதா இருக்கு. நீங்க மரம்னு எடுத்துக்கினாலே ஒரே மரமா ஒரு மரம் இல்லை. சரி, ஒரு மரம், ஒரு இனம், புளிய மரம், மாமரம், மரங்கள்ல அது ஒன்று, தாவரங்கள்ல மரம் ஒன்று, மரங்கள்ல புளியோ இல்ல மாங்கிறோ ஒரு தனித்த ஒரு இனம். அந்த தனித்த இனமே ஒவ்வொரு மரமும், எல்லா மரமும் ஒன்னா இருக்கா? இல்ல. ஒரு புளி அதிகமா புளிக்கும், இன்னொரு மரத்தினுடைய புளியம்பழம் இனிப்பு புளிப்பு கம்மியா இருக்கும், வெறும் புளியை சாப்பிடுற மாதிரி இருக்கும். மாங்காய் எடுத்துக்கங்க, ஒரு மரத்துல இருக்கிற மாங்காய் கடினமான புளிப்பு இருக்கும், இன்னும் ஒரு மரத்து மாங்காய் பச்சையாவே சாப்பிடுற மாதிரி இருக்கும், சக்கரவள்ளி கிழங்கு மாதிரி சாப்பிடுறது. அப்ப அது இனம் ஒண்ணுதான், மா இனம் தான். அதுக்குள்ளாலேயே ஒவ்வொன்றுக்கும் உள்ள வேறுபாடு. இப்ப எவ்வளவு வேறுபாடு இருக்கு. இப்ப மண்ணினில் பொருள் பல வகை விரி வெவ்வேறு அன்னுற புரிந்த அருட்பெருஞ்சோதி. மண்ணுரு நிலைபல வகுத்து அதில் செயல்பல அன்னுற அமைத்த அருட்பெருஞ்சோதி. மண் உரு நிலைபல. இந்த புவியில் மண் பல்வேறு வகையாக இருக்கிறது. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரே மண் ஒரு இடம் இல்ல, மாறுபட்டு கல்லு, மணல், பாறை, பண்டல் மண், இப்படி ஒவ்வொரு நிலமும் வேறுபட்டு இருக்கு. ஒரு பகுதியில ஒரு நிலம் இருக்கும், அதை தாண்டி போன இன்னொரு பகுதியில இன்னொரு நிலம் வரும். அப்ப மண்ணொரு நிலை பல. முதல்ல சொன்னதுதான், வண்டல் மண், சரளை மண், பாறை, செம்மண்,
தவிட்டு மண்ணு, உவர் மண்ணு இப்படி மண்ணுறு நிலைபல வகுத்து அதில் செயல்பல. இப்ப ஒவ்வொரு மண்ணும் ஒவ்வொரு தன்மை கொண்டது. எல்லா மண்ணுலயும் எல்லா தாவரங்களும் சிறப்பா வளராது. அந்த மண்ணுக்கு ஏற்ற தாவரம் தான் அந்த மண்ணுல சிறப்பா வளரும். இப்ப அதனால தான் நாம என்ன சொல்றோம்னா, நிழலுக்கு இன்னைக்கு நகர பகுதியிலயும், பெரும்பாலான தொழிற்சாலை சார்ந்த நிறுவன பகுதிகளையும், நம் மண்ணுக்கு சம்பந்தமே இல்லாத, தொடர்பே இல்லாத மேலை நாட்டு மர வகைகளை கொண்டு வந்து இங்க நடுறாங்க. இப்ப நெய்வேலியில நட்டுருக்கிற மரமே, ஒரு மரம் இருக்கு. நல்லா நிழல் குடுக்கும். ஆனா காத்தடிச்சா நிக்காது. பெருங்கலையா இருந்தாலும் முறிஞ்சு விழுந்துரும். இது மேலை நாடுகள்ல இருந்து கொண்டு வந்து உருவாக்கப்பட்ட மரம். அது பருவத்துல பூத்து குலுங்கும்போது முழுக்க பூ பூத்திருக்கும். மனம் வந்து 1 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த மனம் அவ்வளவு தூரம் வரைக்கும் மனம் போகும். அந்த மனம் இனிமையான மனமா இருக்குமான்னா இருக்காது. அத அந்த மனத்த நம்ம சுவாசிச்சாலே தலைவலி வைக்கிற மாரி இருக்கும். ஒரு அருவருப்பான மனமா இருக்கும். இப்ப இது தேவையா? நம் மண் சார்ந்த மரம். வேம்பு வைக்கலாம், அரசு வைக்கலாம், நாவல் வைக்கலாம். நிழல் குடுக்கக்கூடிய எத்தனையோ மரம் இருக்கு. மண் சார்ந்த மரம் இருக்கு. இப்ப நம்ப ஊர்லயே இப்ப பண்ருட்டி பகுதி செம்மண்ணு, முந்திரி காடு. தஞ்சை அ தெற்க போனீங்கன்னாக்க, அந்த பகுதியில செம்மண் இருக்கு, முந்திரி காடு. இங்க அரியலூர், ஜெயங்கொண்டம் பகுதியில போனா செம்மண்ணு, முந்திரி காடு. அந்த செம்மண்ணுக்கு அந்த தாவரம் வருது. மற்ற இடத்துல நீங்க நட்டீங்கன்னா வர்றதில்ல. பலா அப்படிதான். பலா இங்கேருந்து இப்ப திருச்சிக்கும் பக்கத்துல கொண்டு போய் அந்த மண்ணுல வச்சாலே, லால்குடி பக்கம் வச்சாலே பலா வர மாட்டேங்குது. இப்ப இந்த செம்மண் பகுதியில தான் வருது. அப்ப ஒவ்வொரு பகுதிக்கும் தகுந்த மாரி மண்ணுடைய தன்மை இருக்கு. மண்ணுறு நிலைபல, வகுத்ததில் செயல்பல. அப்ப அந்தந்த மண்ணுக்கு ஏற்ற தாவரம் தான் அங்க உருவாகுது. அதுதான் மண்ணுறு நிலைபல, வகுத்த அதில் செயல்பலங்கிறாரு. அது அதுக்கு தகுந்த மாரி தான் அந்த தாவரம் வளரும். அப்ப தாவரங்களும், மனித இனம், விலங்கினம் கூட மண் சார்ந்த தன்மை குணம் பெற்று தான் இருக்கும். இதனால தான் எந்த பகுதியில நாம் வாழறோமோ, அந்த பகுதியில இயற்கையான தாவரங்கள் எது செழிப்பா வளருதோ, அந்த இயற்கை தாவரங்கள் கொடுக்கிற உணவுப் பொருள உண்ணும் பொழுது, அந்த சுற்றுச்சூழலுக்கான வளர்நிலையும், எதிர்ப்பாற்றலும் உன் உடம்புக்கு கிடைக்கும். தேவையில்லாத இங்க உட்காந்துக்கின்னு நம்ப கோதுமை ரொட்டி சாப்பிட்டு இருக்கக்கூடாது. உன் மண்ணு என்ன விளையுது? அந்த உணவு தான் உனக்கு கொடுக்கப்பட்ட மண். உன்னுடைய உடலே உன் மண்ணுக்கு ஏற்ற உடல். உன் மண்ணு தான் உன் உடல உருவாக்கி இருக்கு. அந்த மண்ணு எப்படி தன்மை எப்படி இருக்கோ, அப்படிதான் உன்னுடைய உடல், குணம் அனைத்தும் தன்மை பெற்றிருக்கு. அப்ப அந்த மண்ணுல உன்ன போலவே அந்த மண் உருவாக்குற தாவர பொருள் இருக்க உணவுப் பொருள், அத உண்ணும் பொழுதுதான் அதுக்கு உனக்கு பொருத்தப்படும். வேற்றுப்பதியில இருக்கிறத உண்ணும்போது, இப்ப உண்ணாம இருக்கிறாங்க. உண்ணறான். வேறு வேறு ஒண்ணு தான் இன்னைக்கு வந்து 15 வயசுல இருந்து அவன் கிட்னி போயி, சுகரு, பிபி எல்லா நோய்க்கும் ஆளாயிருக்கான். தாத்தா காலத்துல வந்து இந்த நிலை இல்ல. அவன் 90 வயசு, 100 வயசு வரைக்கும் இருந்தான். சுகர் இல்ல, பிபி இல்ல. காரணம் என்னன்னா, அவன் அவன் பொருள தான் சாப்பிட்டான். குறிப்பா எடுத்துக்கன்னா, நான் சிறு பிள்ளையா இருக்கும்போது என் பகுதியில நெல் விளையிற பூமி இல்ல. என் என் ஊர்ல இருந்து 20 கிலோமீட்டர் தெற்க போனா, 20 அல்லது 30 கல் தெற்க போனோம்னா வெள்ளாறு. அதே 30 கல்லு வந்து வடக்க போனோம்னாக்கா கெடிலாறு. 2 பகுதியிலயும் நெல் விளையும். இந்த பகுதியும், அந்த பகுதியும் இந்த 30 கிலோமீட்டர் பயணிச்சு நெல்லு வாங்கி வர அளவுக்கு அன்னைக்கு வசதி வாய்ப்பு இல்ல. கட்ட வண்டி கட்டிக்கின்னு தான் போகணும். அது எல்லார் வீட்லயும் இருக்காது. அப்ப பெரும்பாலும் உணவு 2 ஆற்றுக்கும் இடைப்பட்ட பகுதி, முல்லை நில பகுதியா, காடு சார்ந்த பகுதியா இருந்து செம்மண் பகுதி. இப்ப மானாவாரி மகசூலு, நிலத்தடி நீர் மேல இல்ல. அப்ப இங்க கம்பு, கேவுரு, தினை, வரகு, சாமை, கொள்ளு, உளுந்து இப்படிதான் விளைஞ்சது. அது மானம் பார்த்த பூமி. அதுல என்ன விளைஞ்சதோ அதுதான் உணவு. எங்களுக்கு அரிசி சோறு, நெல்லரிசி சோறுங்கிறது அம்மாசிக்கு அம்மாசி தான் கிடைக்கும். கடையில போய் அதுதான் வாங்குவாங்க. மீதி இரவு நேரம் பகல் முழுக்க கூழு, இரவுல கம்மஞ்சோறு, வரவு சோறு, தெனை சோறு இப்படி வீட்டுல கொல்லையில என்ன விளைஞ்சதோ அதான் சாப்பிட்டோம். அன்னைக்கு நான் வருத்தப்பட்டேன். நம்ம கிட்ட வசதி வாய்ப்பு இல்ல. நம்ம ஒரு ஏழை குடும்பத்துல பொறந்ததால தான் நெல்லுச்சோறு திங்க முடியல. இந்த அமாவாசை வந்தாக்கா விரதம் இருக்கிறதுக்காக 2 இட்லி வாங்கி குடுப்பாங்க.
அப்புறம் அது அம்மாச்சித்தனமா வரும். அப்ப இதெல்லாம் நம்மளால உண்ண முடியல அப்படின்னு வருத்தப்பட்டான் அன்னைக்கு. ஆனா இன்னைக்கு நினைக்கிறேன், அன்னைக்கு நான் சாப்பிட்ட உணவு பூரா மருந்து. உணவு இல்ல. அந்த இயற்கை சூழ்ந்து சார்ந்த உணவு எடுத்துக்கின்றால் தான், இப்ப 70 வயதிலேயும் எந்த பிபி, சுகரு எந்த ஒரு நோயும் இல்ல. மருத்துவமனைக்கு பெருசா போனதில்ல. இயற்கை சார்ந்த உணவு. எது கிடைக்குதோ அது சாப்பிட்டு போறது. பெரும்பாலும் அந்த விடுதி, ஹோட்டல் உணவ வந்து தவிர்த்துக்கிறது. இல்லன்னா பட்டினியா கிடந்தாலும் கிடக்கிறது தவிர்த்துக்கிறது. அப்ப இதுதான் வந்து மண் சார்ந்த அந்த தன்மை. அதுவும் மண்ணே தான் குடுக்குது. அதுதான் அவரு சொல்றாரு. "மண்ணுறு நிலைபல வகுத்ததில் செயல்பல அன்னுற அமைத்த அருட்பெருஞ்சோதி" அப்படிங்கிறாரு. "மண்ணிடை பக்குவம் வகுத்ததில் பல்பயன் அன்னுற அமைத்த அருட்பெருஞ்சோதி." மண்ணு வகை பலன்னு சொல்லிட்டோம். அதனுடைய பக்குவம் இருக்குல்ல. ஒவ்வொரு மண்ணுக்கும் அதுக்கான தனித்த பக்குவம் இருக்கு. இந்த மண் சார்ந்த பக்குவத்த உணர்ந்த பேரறிஞர்கள் நம் முன்னோர்கள் இருந்தாங்க. எடுத்துக்காட்டா மண் உடையார் அல்லது வேளார்ங்கிற தொன்மை குடி, தமிழர் குடியினுடைய தொன்மை குடி, மிகப்பெரிய சான்றோர் குடி, அறிவர் குடி அது. அன்றைய காலகட்டத்துல அந்த குடிதான் இறையியல் கோயில் பூசாரிகளாவும், பெரும் சித்தர்கள் நிலையிலேயும் இருந்தவங்க. இப்ப குயவர் குடின்னு சொல்லுவோம் அத. குயவன்னா வளைவு. வளைவான அந்த வட்ட வடிவான ஒரு பொருள்களை, பாத்திரத்தை உருவாக்கியதால், அதுக்கு ஒரு சக்கரம் இருக்கும். அச்சு சக்கரம் இருக்கும். அதுல ஓட விட்டு மண்ண வச்சு பெசஞ்சு, அதுல இருந்து அந்த சக்கரம் சுத்தும்போதே கையால வந்து தோண்டி, சட்டி, பானைன்னு அத வனைஞ்சு எடுப்பாங்க. அது வளைவா இருக்கிறதால தான் அந்த வளைவு, குயவு, குயவர் அப்படின்னு அந்த சொல் பெயர் வந்தது. தொழில் சார்ந்து. மண்ணை அவர் கையாண்டதால தான் அவர வேள்னா மண், வேளார் அப்படிங்கிற சொல் வந்தது. வேளார், குயவர், மண் உடையார் அப்படிங்கிற குடிபெயர் இருக்கும். இந்த குடிபெயர்லாம் இன்னைக்கு குலைச்சு இன்னைக்கு தெலுங்கு குடிபெயரான குலாலாவுல கொண்டு போய் சேர்த்து தமிழினமே இல்லாத ஆக்கிக்குது ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கு கூத்து. அது வேற. நம்ம சான்று இந்த குயவர் குடியை சேர்ந்தவங்க குயவர்ன்னு சான்று குடுன்னு கேட்டா கூட, அங்க அதிகாரியா இருக்கிறவன் குயவர்ன்னு போட்டு குடுக்க மாட்டாங்கிறான். குலாலான்னு போட்டு குடுக்குறான். அது அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப அந்த மண் இருக்குல்ல, அந்த மண் தேர்வு செய்யற முறை இருக்குல்ல, எல்லா மண்ணிலையும் பானை செஞ்சிட முடியாது. அதுக்கான பக்குவமான மண் வேணும். அந்த பக்குவமான மண்ண யாரால அறிய முடியும்னா, அது நீங்க படிச்சுட்டுலாம் அறிய முடியாது. அது பண்டு தொட்டு அந்த பட்டறிவு இருந்த அந்த மக்கள், இப்போ ஒரு ஊர்ல வந்து ஒரு குயவர் குடி இருக்கு. ஒரு தெரு இருக்கு. ஒரு 500 பேர் இருக்காங்க. இந்த 500 பேரிலேயே வயது முதிர்ந்த ஒரு பேரறிஞர் ஒருத்தர் இருப்பாரு. அவரு தான் வழிகாட்டுவாரு. போய் ஒரு இடத்துல வயல்ல மண் எடுத்து பார்ப்பாரு. கையில அப்படி பார்ப்பாரு. இந்த மண்ணு இந்த குயவுக்கு வருமா? அப்படின்னு பார்ப்பாரு. வெல்லன்னா போட்டு விடுவாரு. சில இடத்துல அவருக்கே சரியா அத தேர்வு செய்ய முடியலன்னா, மண்ண எடுத்து வாயில போட்டு சுவைச்சு பார்ப்பாங்க. இந்த தன்மை எப்படி இருக்குன்னு. இப்ப இந்த மண்ணு வரும் அப்படிங்கிறத அவரு உறுதிப்படுத்துவாரு. அப்ப இந்த பகுதியில இருக்கிற மண்ண எடுங்க சரியா இருக்கும்பாரு. அந்த மண்ண எடுத்தா தான் அந்த பானை செய்யலாம். எல்லா மண்ணுலயும் நீங்க பானை எடுத்துற முடியாது. அப்ப அததான் இவரு சொல்றாரு. மண் இயல் பலபலங்கிறாரு. நம்மளுக்கு பார்த்தா எல்லாம் வண்டல் மண்ணு மாரி தான் தெரியும். அப்படியே கோயில் கட்டட கல் சிற்பி கிட்ட வாங்க. ஐங்கொல்லர் இருந்தாங்க. ஐங்கொல்லர்கள் வந்து அன்னைக்கு கல்ல ஆய்வு பண்ணாங்க. ஒரு கல்ல எடுக்குறான். தட்டுனா வெங்கல ஓசை கேட்குது. ஒரு தூணுல 7 தூண் செஞ்சு வச்சிருக்கான். ஒவ்வொரு தூணும் ஒவ்வொரு ஒலிய குடுக்குது. அப்ப அந்த கல்லினுடைய ஹார்ட்னஸ், டங்னஸ், டஃப்னஸ் இது எல்லாத்தையுமே அவங்க அந்த தச்சர் வந்து உணர்ந்திருந்தாங்க, அறிந்திருந்தாங்க. அப்ப மேல குடுக்கக்கூடிய வெயிட் என்ன? எவ்வளவு வந்து எடை குடுக்க போறோம்? அந்த தூணு, தூணுக்கு மேல குறுக்கு சட்டம், குறுக்கு சட்டம் மேல அப்புறம் பரப்பு சட்டம், பரப்பு சட்டத்துக்கு மேல மூடுகல்லு. இவ்வளவும் எவ்வளவு எடை வரும்? அவ்வளவு எடையும் இந்த குறுக்கு சட்டம் தூணுக்கும் தூணுக்கும் இடையில குடுத்து போறோமே சரம், அது தாங்குமா? அது தாங்கணும்னா அதுக்கு எவ்வளவு நீளம்? அந்த நீளத்த பொறுத்து எவ்வளவு உயரம் வைக்கணும்? எவ்வளவு அகலம் வைக்கணும்? இவ்வளவு வச்சாக்கா இந்த எடைய தாங்கும். இந்த இந்த கணக்கெல்லாம் போட்டு தான் அன்னைக்கு கல்ல தூக்கி வச்சிருக்காங்க.
சும்மா தூக்கி வச்சுடல. அப்ப அந்த கல்லினுடைய தன்மை என்ன? அந்த ஹார்ட்னஸ் எப்படி இருக்கு? எல்லா பாறாங்கல்லும் கல்லா? இப்ப கிரைனைட் நம்ம வாங்குறோம் கடையில. எல்லா கல்லும் ஒரே மாரியா இருக்கு. ஒவ்வொன்னும் வெண்பாறு, அதிலேயே கரும்பாறு, அதிலேயே ஹார்ட்னஸ் கடினத்தன்மை அதிகம் கொண்டது, நொறுங்கும் தன்மை கொண்டது. இப்படி பல்வேறு தன்மைகள் அதுல இருக்கு. ஒண்ணும் இல்ல. இப்ப அண்மையில இப்ப எங்க நெய்வேலிக்கும் பக்கத்துல வெங்கடாம்பேட்டைன்னு ஒரு ஊர்ல மிகப்பெரிய ஊஞ்சல் மண்டபம். அந்த ஊஞ்சல் மண்டபத்தினுடைய மேல் பகுதி வந்து மிகப்பெரிய என்ன கிட்டத்தட்ட ஒரு ம் 90 அடி கிட்ட இருக்கும் உயரம். அது நடு மையப்பகுதி இடிஞ்சு விழுந்து போச்சு. சுத்தி இருக்கு. கால் நடக்கட இல்ல. கல்ல பரப்பி அது மேல அப்படியே கருங்கல் தூணும், ஒத்த தூணும் தூக்கி நிறுத்தியிருக்கான். அப்படியே நிக்குது. அது மேல சரம் போட்டு, அதுக்கு மேல குறுக்கு கல் போட்டு, அது மேல வந்து மூடுகள், செங்கல் தூள் போட்டு, சுண்ணாம்பு கல் போட்டு மூடி வச்சிருக்கான். உடைஞ்சு போச்சு. அந்த கோயிலு சீரடைஞ்சு கிடந்தது. இப்போ ஒரு தொண்டு நிறுவனம் எடுத்து அத புதுப்பிச்சு, கல்லெல்லாம் இறக்கிட்டு, திரும்பி மீண்டும் வந்து அத அடுக்கி, அந்த உடைஞ்ச இடத்துக்கு வேறு கல்லு புதுசா போட்டு, அழகா முன்ன இருந்த மாரியே செப்பனிட்டுட்டாங்க. செப்பனிட்டு 1 மாசம் ஆகல. எந்த இடத்துல உடைஞ்சதோ, அதே இடத்துல இவங்க புதுசா போட்ட கல்லு உடைஞ்சு கீழ விழுந்து போச்சு. இப்ப இதிலிருந்து என்ன தெரியுது? அன்னைக்கு போட்ட கல்லு அவ்வளவு அறிவு நுட்பத்தோட ஆய்வு பண்ணி போட்ட கல்லே, அந்த இடத்தினுடைய லோடு வெயிட்ட தாங்க முடியல, பளுவ தாங்க முடியலங்கும்போது, அத விட ஹார்ட்னஸ் இந்த டஃப்னஸ்ன்னு சொல்றோம்ல, உறுதித்தன்மை. இது அந்த கல்ல ஆய்வு பண்ணக்கூடிய ஒரு பேரறிஞர், அதுல அளவ கூட்டணும், மேல எடைய குறைக்கணும், ஏதாவது மாற்றம் கொண்டு வந்து போட்டிருக்கணும். எதுவும் இல்ல. அத ஆய்வு பண்ணும் திறன் இல்ல. போட்டு திரும்பி வந்து 10 நாள்ல அது இவ்வளவு செலவு பண்ணி அது உடைஞ்சு விழுதுன்னா, அப்போ ஒவ்வொரு கல்லுக்குள்ளால எவ்வளவு பல வகை, மண்ணுக்குள்ளால எவ்வளவு பல வகை, அதனுடைய பண்பு எப்படி இருக்குங்கிறாரு. மண் இயல் பலபல, மண்ணிடை பக்குவம், வகுத்த அதில் பல்பயன், அன்னுர அமைத்த அருட்பெருஞ்சோதி. மண் இயல் பலபல, வகுத்த அதில் பிறவும், அன்னுர அமைத்த அருட்பெருஞ்சோதி. இப்ப மேல மண்ணுறு நிலைபல, வகுத்ததில் செயல்பல, அன்னுர அமைத்த அருட்பெருஞ்சோதி. மண்ணுடைய நிலைத்தன்மை எப்படி எப்படி இருக்குன்னு சொன்னோம். மண்ணிடை பக்குவம், வகுத்த அதில் பல்பயன், அன்னுர அமைத்த அருட்பெருஞ்சோதி. ஒவ்வொரு மண்ணுடைய தன்மை, குவாலிட்டி எப்படி இருக்கு, அதனுடைய பக்குவம் எப்படி இருக்கு, அந்த பக்குவமே பல பல அப்படிங்கிறாரு. ஒரு மண்ணை போல இன்னொரு மண்ணுடைய பக்குவம் இல்லை. மண்ணிடை பக்குவம், வகுத்து அதில் பல்பயன். இயற்கை பக்குவத்தை கொடுத்திருக்கு. அந்த பக்குவம் சார்ந்த பயன் இப்ப சொன்னதுதான். கட்டடத்துக்கு எந்த கல்லு மண்ணை பயன்படுத்தணும், கல்லை பயன்படுத்தணும், பானை செய்ய அதை பயன்படுத்தணும். அப்ப அந்த பக்குவம் சார்ந்துதான் பல பயன்களும் வருது. மண்ணிடை பக்குவம், வகுத்து அதில் பல்பயன், அன்னுர அமைத்த அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிறாரு. அதுக்கு அடுத்தது மண் இயல் பல பல, வகுத்ததில் பரவும். மண்ணினுடைய தன்மையே பல பல இருக்கு அப்படின்னுங்கிறார். மண் இயல் பல பல, வகுத்ததில் பிறவும், அன்னுர அமைத்த அருட்பெருஞ்சோதி. இப்ப இது வரைக்கும் வள்ளலார் வந்து மண்ங்கிற ஒரு பூதத்தை, நிலம்ங்கிற ஒரு பூதத்தை வகைப்படுத்தி அதுக்குள்ளால எவ்வளவு தன்மை இருக்குங்கிறத சொன்னாரு. ஐம்பூதம்னு மொத்தமா நிலம், நீர், நெருப்பு, தீ, காற்று, நெருப்பு, காற்று, விண்ணு அப்படின்னு சொல்லிடுறோம். ஒண்ணுக்குள்ளாலேயே எவ்வளவு உட்கூறு இருக்கு, தன்மை இருக்குங்கிறத தனித்தனியா பிரிச்செடுத்து வர்றாரு. அதுல இந்த 2வது பதியில மண் அப்படிங்கிற தலைப்பை மட்டும் எடுத்துக்கினேன். நிலம்ங்கிற அந்த பூதத்துக்குள்ளால எவ்வளவு விரிவு இருக்கு அப்படிங்கிறன்னு வள்ளலார் சொன்னதை எடுத்து சொல்லியிருக்கோம். அப்ப ஆசிவகம் சொன்ன 50 முக்கோண கோட்பாட்டுல வள்ளலார் எந்த அளவுக்கு அந்த 50த்துக்குள்ளால மேலும் நுணுகி உள்ளார்ந்து சென்று ஆய்வை மேற்கொண்டு வெளிப்படுத்தியிருக்காருங்கிறத நாம் அதிலிருந்து தரவுகளை எடுத்து இன்று உங்களிடையே கொடுத்து கொண்டிருக்கிறேன். அக அகவலை வந்து 6ஆம் திருமுறை எடுத்து அருட்பாவை நீங்க மேம்போக்க படிச்சுக்கின்னு போனா ஏதோ ஈஸியா கேட்கிற மாதிரி இருக்கும். இப்படி இது எல்லாரும் உட்கார்ந்து எடுக்க முடியாது. பேராகிராஃப் முதல்ல எடுத்து வச்சுக்கணும். ஒவ்வொரு சொல்லுக்கும் என்ன பொருள்
அப்படிங்கிறத நம்ம தெரிய எடுத்துக்கின்னு இத ஆசிவக கண்ணோட்டத்தோட இன்றைய அறிவியலோட சார்ந்து நீங்க அப்படியே இதை எடுத்துன்னு வேதாந்த இயலுக்கு போயிடக்கூடாது. அறிவியலோடு சார்ந்து என்ன சொல்லியிருக்காரு, இந்த அறிவியலோடு சார்ந்து சொல்றதுதான் மனித வாழ்க்கைக்கு மேன்மைக்கு பயன்பாட்டுக்கு உரியதா இருக்கும். அது வேதாந்த இயல்ங்கிறது மனித இனத்தை ஏமாற்றுற ஒரு துறையா அது போயிடும். எனவே இது இந்த மண்ணுக்கு அடுத்தது இப்ப நிலத்தை பத்தி சொல்லிட்டோம். அடுத்தது நீர் என்ற தலைப்பை அடுத்த பதிவில் பார்ப்போம் என்று கூறிக்கொண்டு இந்த தொடரை தொடர்ச்சியாக பார்க்கும் பொழுதுதான் அருட்பாவில் ஆசிவகம்ங்கிறது உங்களுக்கு தெளிவுறும் என்று கேட்டுக்கொண்டு, எனவே இந்த பதிவை தொடர்ச்சியாக பாருங்கள். அருட்பாவில் ஆசிவகம்ங்கிற தொடர் இது 2வது பதிவு போட்டிருக்கு. இதை தொடர்ச்சி இன்னும் ஒரு 4, 5 பதிவு வரும். நேயர்கள் அனைவரும் இதை தொடர்ந்து தெரிஞ்சிக்கொள்ளி செவிமடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.